ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறுதானியத்தில் இட்லி மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். நான் எல்லாம் ஒரு கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து போட்டு திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு தனியாக ஊற வச்சுருக்கேன். இதை தனியாக ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறின பிறகு நல்லா களைஞ்சிட்டு நம்ம கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி அரைச்சி மாவு மூடி வச்சுட்டேன். மறுநாளைக்கு மாவு நல்லா பொங்கி இருந்தது. இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு இட்லி ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தோசை கூட நல்லாயிருக்கு.